வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் 2 ஃபுல் இன் பல்கிங். ஒரு வருஷம் பயணத்தில் இது ஒரு சப்சீரிஸ் மாதிரி போட்டுலான்னு முடிவு எடுத்தாச்சு. அப்படியே இன்னைக்கு என்ன கதைங்கிறத தட்டி வரேன், கேட்டு போங்க. காலையில் எழுந்திரிச்சு சுயசேவை அனைத்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வண்டியை விட்டா இருக்க வேண்டியது இல்லாமலையும் இல்லாமல் இருக்க வேண்டியது இருந்துச்சு. இருக்க வேண்டியதுன்னு சொன்னது முட்டை, இல்லாமல் இருக்க வேண்டியதுன்னு சொன்னது நான் சேர்த்த பாத்திரத்தை. மிச்சம் இன்னும் 2 முட்டைகளே உள்ளது, அதை இரவு வேலைக்கு தள்ளிடலாம். காலைல உணவுக்கு 3 முட்டை ஒரு மாதுளம்பழம். நான் வேற ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் எதையும் அடுக்கி வைக்கல. அதை செய்யலாம்னு யோசிச்சப்போ மூளை நாளைக்கு செஞ்சுக்கோன்னு சொல்லி தள்ளி போட்டான். என்னைக்கு செய்ய போறான்னு தெரியல. அப்புறம் அடுத்து என்னன்னு யோசிச்சப்போ தான் நம்ம பையன் வர வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆகையால் இனிமேல் முன்னேற்றம் மட்டும்தான் அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப படிச்சனால மூளை பரபரன்னு ஆயிட்டான். ஸோ இதுதான் கரெக்டான டைம், அடிக்கலான்னு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கி முடிச்சுட்டு கடிகாரத்தை பார்த்தா கல்லூரிக்கு நேரம் ஆச்சு. அப்புறம் ஒரு புறா குளியில போட்டுட்டு கல்லூரிக்கு ஜூட்டு வர சூரிய பகவான் அவர் வேலையை டபுள் மடங்கு செய்யறனால ஷேராட்டோ தான் நம்மளுக்கு ரைட்டு ஷேராட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் முதல் பீரியடே இந்த அம்மா காக்ரோச் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க காலேஜில் இதெல்லாம் கேட்பாங்க. அப்படியே காலேஜ் கேண்டீனில் மதிய உணவு போட்டுறான்னு பார்த்தா இவ்வளோ கும்பலையும் தாண்டி போய் மதிய உணவு வாங்கி சாப்பிட்டேன். மதிய உணவுக்கு நம்ம வடக்கு நம்பர் செஞ்ச சிக்கன் நூடுல்ஸ். நம்ம சாப்பிட்றதுக்கு கம்பெனி கொடுத்த வடக்கு நண்பர். அவருக்கு கேமரானா அபிஷ்டுவான், ஆனால் எடிட்டராக போகலாம். சும்மா சொன்ன மக்களே, அவர் வடக்கெல்லாம் கிடையாது, தேனி மாவட்டம். அப்புறம் எடிட்டராக போகிற சொன்னாலும் சும்மா ஒருட்டு அவர் சிஎஸ்சி கோர் எடுத்து படிக்கிறாரு. சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ கும்பல் காலேஜுக்குள்ள. காலேஜ் விட்டு வெளில வந்தால் வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கும்பல் மக்களே. அப்புறம் அப்படி இப்படி 1.5 கிலோமீட்டர் நடந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு மக்களே. பஸ்ஸை பிடிக்கிறது ஒரு கடினமான வேலையாக இருக்க வர பஸ்ஸில் வந்தாலே மனசு உடம்பு சோர்வடைஞ்சிட்டான். மனசுக்கு நிம்மதியாக டீ பாயில் ஒரு டீ, பெயினட் பிஸ்கட்டு. டீ வேலை வேறு சென்னையில் 5 ரூபா ஏறிடுச்சு. ஆகையால் ரெகுலர் டீ 20 ரூபா. அப்புறம் வீட்டுக்கு வந்து விட்டேன். பெரிய அப்பா ஒன்று திரும்ப 7:30 தான் எந்திரிச்சோன்னே வயிறு பரபரன்னு பசிக்க ஆரம்பிச்சனால சத்துமாவை நோக்கி மனசு அழிய ஆரம்பிச்சிட்டான். சத்துமாவும் நல்லா பசியை கட்டுறதுனால எனக்கு இப்போதைக்கு அது ஓகே. வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான்னு. ஸோ ஆகியால் மீண்டும் முன்னேறத்துக்கான வழியை தேட ஆரம்பிச்சான். அப்படியே இரவு வேலை வந்துச்சு. இரவு வேலைக்கு 2 முட்டை. காலையிலே சொல்லியிருந்தேன் 2 முட்டை தான் மிச்சம் வந்துச்சுன்னு. முட்டை தீர்ந்த கையோட மீண்டும் முழித்துப்பாருல இன்னும் 2 பாக்கெட் முட்டையை போட்டாச்சு. மீண்டும் முன்னேறத்துக்கு தேவையான செயல் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தூக்கம் வந்துட்டான். அப்படியே இன்னைக்கு சாப்பிட்டதை ட்ராக் பண்ணிட்டு 4 முடிச்சுக்கிட்டேன் மக்களே. நான் என்னென்ன சாப்பிட்டேன், லீன் பல்கிங்க்கு என்னென்ன எடுக்கிறோங்கிறத கேப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காம பார்த்துருப்போங்க.